உங்களுக்கு ஏற்கனவே விவாகரத்து கடிதம் அனுப்பிட்டேன். அபி, நான் பதில் கையெழுத்து போட்டு அனுப்பலை. நமக்கு இன்னும் விவாகரத்து ஆகலை. நீ எப்படி இன்னொருத்தனை கல்யாணம் செய்துக்க போறதா சொல்லிட்டு இருக்கே? அவளை இறுக்கி அணைத்து கொண்டு, உன்னை யார் என்கிட்டேந்து பறிக்கிறான்னு பார்த்துக்கிறேன். இனி உன்னை விடமாட்டேன். இந்த ஜென்மத்தில் நான் மட்டும்தான் உன்னோட புருஷன். கவிதா அவன் பிடியில் திமிரினாள். என்னை விடுங்க. அபி அவளை மேலும் இறுக்கி, என்னோட குழந்தை எங்கே? கவிதா, அது கலைஞ்சு போச்சு என்றதும் அதிர்ந்தான். கவிதா, இப்போ மட்டும் அது உங்க குழந்தையா? அதை கருவிலேயே கொல்ல துடிச்ச பாவினி. அப்பாக்கு தன்னை பிடிக்கலைன்னு அதுவே என்னை விட்டு போயிடுச்சு. அபி, சாரி கவிதா. கவிதா, முதல்ல கிளம்புங்க. உங்க முகத்தை பார்க்க விரும்பலை. அபி அவளை கட்டி கொண்டு அழுதான். என்னை மன்னிச்சிடு கவி. கவிதா கொஞ்சம் கலங்கினாலும் அபி அனிதாவை பற்றி முழுவதும் தெரிந்து கொண்டு அவளை விட்டு விலக வேண்டும். அதற்காக இப்போது கொஞ்சம் நடிப்பு என்று அவனை வெறுப்பதை தொடர்ந்தாள். அபி, கவிதா, அந்த டாக்டர் தான் என்கிட்டே தவறான தகவலை சொல்லிட்டான். உனக்கு மறதி வந்துட்டதால நீ அன்னைக்கு நடந்ததை மறந்துட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு எதை நம்புறதுன்னு புரியாம உன்னை நான் கொடுமை செய்துட்டேன். டாக்டர் பொய் சொல்லுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலை. நான் செய்தது தப்புதான். எனக்கு தண்டனை கொடுத்துடு கவி. நான் வேண்டாமுன்னு முடிவு செய்திடாதே. கவிதா, உங்க நாடகம் எல்லாம் போதும். முதல்ல வெளியே போங்க. அபி கண்களை துடைத்து கொண்டான். போக மாட்டேன். என்னை கொன்று போட்டாலும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று தரையில் அமர்ந்து கொண்டான். கவிதா தன்னுடைய அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள். தன்னுடைய கணவனின் கண்ணீர் தன்னை ஆட்டி வைத்தாலும் அனிதா மேல் கோபம் பொங்கியது. டாக்டர் கிட்டே தான் கற்பழிக்கப்பட்டதா சொல்லி வச்சிருக்கா. பாபம் அபி, அவனை நம்பிட்டு என்னை வருத்தப்பட வச்சிட்டான். நீ எப்படிப்பட்ட தப்பு செய்தாலும் மன்னிக்க தயாராக இருக்கேன். ஆனால் குழந்தையை நீ ஏத்துக்க மறுத்தது எனக்கு மனசுல ஒரு ஆறாரணமா இருக்கு. அதுக்கு என்ன மருந்துன்னு எனக்கு தெரியலை. காலை விடிந்ததும் அபி மார்பில் முட்டி எழுந்தாள். அவனை எழுப்பி, எதுக்கு இங்கே வந்து படுத்தீங்க? போங்க. அபி அவளை இழுத்து அணைத்து கொண்டு, சும்மா போன்னு சொல்லிட்டு இருக்காதே, வா, எனக்கு தூக்கம் வருது. கவிதா அவனை நறுக்கென்று கிள்ளினாள். என்னை கொலை செய்யறாங்க என்று அபி கத்தினான். கவிதா, நிஜமா இன்னைக்கே உங்களுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புறேனா இல்லையா பாருங்க. அபி, வேண்டாம் கவிதா, என்னை தூண்டி விடாதே, அப்புறம் உனக்குத்தான் ஆபத்து. கவிதா, எதுக்கு இங்கே என்கிட்டே வந்து படுத்தீங்க? அபி, ரொம்ப நேரமா அங்கேயே உட்கார்ந்திருந்தேன். ஆனா நீ எனக்கு கருணை காட்டுறதா தெரியலை. அதனால நானே வந்து உன்கிட்டே படுத்துக்கிட்டேன். உன்னை தொட்டு கூட நான் பார்க்கலை. ஆனா நீதான் என் மேல் வந்து இடிச்சே. கவிதா, அப்படியே ரொம்ப நல்லவர். உங்ககிட்ட பேசிட்டு நான் ஃப்ளைட் மிஸ் பண்ணிட போறேன். அபி, ஊருக்கு போறியா? கவிதா, இல்லை, அண்ணனும் என்னை கல்யாணம் செய்துக்க போறவரும் இன்னைக்கு வராங்க. அவங்கள ஏர்போர்ட் வந்து பிக்கப் செய்யறதா சொல்லி இருந்தேன். நீங்க சீக்கிரம் கிளம்பிடுங்க. இல்லைனா என்னோட பியான்சி என்னை தப்பா நினைப்பார். அபி, உன்னை விட்டு தர மாட்டேன். கவிதா, சாரி சார், இது என்னோட அண்ணனோட முடிவு என்று அவனை தாண்டி குளிக்க சென்றாள். வேறு ஒருவனை திருமணம் செய்துக்க போறேன் என்றதும் அவனுடைய முக மாற்றத்தை எண்ணி சிரித்து கொண்டாள். அபி, கவிதா வீட்டில் குளித்து வந்ததும் நானும் வருகிறேன். கவி, எங்கே? அபி, உன்னோட ஃபியான்சி எப்படி இருக்காருன்னு பார்க்க. கவி, நீங்க பார்த்து என்ன செய்ய போறீங்க? அபி, உனக்கு பிடிச்சிருக்கா? கவி வேகமாக தலையாட்டி, ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கே. அபி, அப்போ நான் கண்டிப்பாக பார்க்கணும். உன்னோட விருப்பம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கவி, சார், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க? எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறீங்களா? அபி, உன்னோட தேர்வு சரியாக இருந்து அவர் ரொம்ப நல்லவராக இருந்ததா உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுவேன். ஆனால் நீ அவரை கல்யாணம் செய்துக்கிட்டா சந்தோஷமாக இருப்பேன்னு தெரிஞ்சாதான் டிவோர்ஸ் கொடுப்பேன். கவி, சரி, சத்தியம் செய்யுங்க. அபி, ஆனால் அவர் உனக்கு சரியானவர் இல்லைனா நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்.
கவி தலையாட்டி சந்தோஷமாக சரி நான் ஹாப்பி. அபி ஒரு 5 மினிட்ஸ் நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். கவி ஓகே. எனக்கு டிவோர்ஸ் கொடுப்பியா? உன்னை என்ன செய்கிறேன் பாரு. அபியோ அவனை ஏதாவது குறை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடணும். என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்ல இவளுக்கு என்ன திமிர். உன்னை அடக்கிறேன். இருவரும் சேர்ந்து ஏர்போர்ட் சென்றார்கள். வழியில் கவிதாவிடம் கவி உனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் என்னிடம் சொல்லு. என்னை சுற்றி என்ன நடந்தது? கவி தெரியாது. அபி கவி ப்ளீஸ். கவி உங்களுக்கு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியுமில்லே. உங்கள் மூளையை உபயோகம் செய்து எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. அபி சரி கோகுல் என்கிட்ட மிரட்டி என்னோட சார் வாங்கினான்னு உனக்கு எப்படி தெரியும்? கவி நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு கண்களை விரிச்சு வச்சு பார்த்தேன். அதனால் பல விஷயம் தெரிஞ்சது. ஆனாலும் என்னால் உங்களுடைய சார் போனது எனக்கு வருத்தம்தான். அதனால தான் நானே வாங்கி கொடுத்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன்னு எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாது தானே. அபி என்னை அவ்வளவு வெறுக்கிறாயா? கவி ஆமாம். அபி நான் என்ன செய்தா என்னை மன்னிப்பாய்? கவி இந்த ஜென்மத்தில் உங்களை மன்னிக்க மாட்டேன். அபி உறுதியாக சொல்லு, நான் உனக்கு வேண்டாமா? கவி பதிலளிக்கவில்லை. அவளால் என்ன சொல்ல முடியும்? என் உயிரே நீதானடா மனதில் சொல்லிக்கொண்டார். கார் மெல்ல ஏர்போர்ட் நுழைந்தது. அபி கவி ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? கவிதா காரில் இருந்து இறங்கி நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன். அபி நான் வாங்கிட்டு வரேன், இங்கேயே இரு என்று காரை பார்க் செய்துவிட்டு காஃபி ஷாப் சென்றான். மாயாவுக்கு டயல் செய்தான். மாயா உனக்கு 3 வேலை. 1 கோகுல் தில்லுமுள்ளு எல்லாம் அம்பலப்படுத்தணும். 2 நேற்று ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர் பற்றி கேட்டு இருந்தேன். இன்னும் 1 மணி நேரத்தில் அவன் எங்கிருந்தாலும் எனக்கு அவனை பற்றி தகவல் தெரியணும். 3வது பொண்ணுங்களை எப்படி இம்ப்ரெஸ் செய்வதுன்னு எனக்கு சொல்லணும். இப்போ மாயா மயங்கினார். பாறை போல இருந்த மனுஷன் இன்னைக்கு பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் செய்ய என்ன செய்யணும்னு கேட்கிறார். கவிதா உனக்கெல்லாம் யோகமடி. அபி பதிலேதும் இல்லாததை கண்டு மாயா சுயத்துக்கு வந்து பாஸ் எல்லாம் செய்திடுறேன். அப்புறம் கவிதாவை இம்ப்ரெஸ் செய்ய முதல்ல பூவிலிருந்து ஆரம்பிங்க பாஸ். அபி நான் கவிதாக்குன்னு சொன்னேனா? வேலையை பாருமா. அபி காஃபி வாங்கி கொண்டு அங்கே இருந்த பொக்கே ஷாப் தேடி சென்று சார் என்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். நல்லா ஈர்க்கக்கூடிய பூச்செண்டு வேணும் சொல்லி அழகான சிவப்பு ரோஜாவுடன் வெளிர் ரோஜாக்கள் இருக்கும் செண்டை வாங்கி கொண்டு கவிதாவை நோக்கி சென்றான். அதற்குள் மாயா கவிதாவிற்கு ஃபோன் செய்து உன்னோட ஆள் பொண்ணுங்களை எப்படி இம்ப்ரெஸ் செய்கிறதுன்னு கேட்கிறார். பூவில் ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன், எப்படி ஓகேவா? கவிதா அதை கேட்டுக்கொண்டிருந்தவள் அபியை கண்ணால் தேடினாள். தூரத்தில் இருந்து கையில் காஃபியுடன் பூச்செண்டோடு வருவதை பார்த்தவள் மனது கூப்பாடு போட்டது. டே ஏனடா என்னோட மனசை இப்படி தாளம் போட வைக்கிறாய்? என்ன நடை, என்ன அழகு! பூலோகத்தில் இருக்கும் என் மனக்கடவுள். போனை வைத்து அவனை பார்ப்பதை தவிர்த்து மனதை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மறுபடியும் அவன் பக்கம் திரும்பினார். அபி கவிதா காஃபி. கவி தேங்க்ஸ் என்று வாங்கியவள் கை நடுங்கியது. சீக்கிரம் பூச்செண்டை கொடுடா. வாங்கி கொண்டு தேங்க்ஸ் சொல்லி அதையே வேற ஒருத்தனுக்கு கொடுத்து உன்னை கடுப்பேத்துறேன். அபி பூச்செண்டை கொடுப்பதாக தெரியவில்லை. கேட்டே விட்டாள். கையில் என்ன பூச்செண்டு? உங்கள் லவ்வர் வராங்களா? எனக்கு தானு சொல்லுடா. அபி எஸ் என்னோட லவ்வர் வராங்க. உனக்கும் எனக்கும் ரொம்ப ஒற்றுமை இல்லை. உன்னை கல்யாணம் செய்துக்க போறவர் வருகிறார். ஆனால் இதே நேரத்தில் என்னோட லவ்வர் வராங்கன்னு ஃபோன் வந்தது. கவிதா முகம் வாடி போனது. அந்த மாற்றத்தை அபி கவனிக்காமல் இல்லை. மனதில் சந்தோஷம் பொங்கியது. உன்னை எனக்கு தெரியாதா? கவிதா காஃபி குடித்து கொண்டு கோபத்தை எல்லாம் மனத்தில் புதைத்து கொண்டாள். கவி எதுவா இருந்தாலும் டிவோர்ஸ் ஆகணும். அபி ஆமாம், உனக்கும் அவசரம் எனக்கும் அவசரம். வயசாகிடுச்சு, குழந்தை குட்டி வேணுமில்ல. கவி ஆனால் உங்களுக்கு நான் ஒரு சாபம் கொடுத்திருக்கேன். இனிமே உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு.
அபி உங்க சாபம் செல்லாது. கவி சரி, நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் செய்துக்க போறீங்க, நானும் வேற ஒரு பையனை கல்யாணம் செய்துக்க போறேன். சரிக்கு சரி. அதனால நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என்னோட வேலையை பார்த்துக்கிறேன். அபி ஆனா நீ எனக்கு சத்தியம் செய்திருக்கே, உன்னோட பியான்சியை எனக்கு பிடிக்கலைன்னா நீ கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு. கவி இப்ப நான் வித்ரா செய்துக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நான் கல்யாணம் செய்துக்குவேன். அபி ஃப்ராடு, பித்தலாட்டம் செய்கிறவங்க இப்படித்தான். கவி யாரை பார்த்து ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் ஃப்ராடு. திடீர்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாராம், கல்யாணம் செய்துக்குவாராம். அபி மனதில் குதூகலித்தான். நீ என்னை வேற ஒரு பொண்ணுக்கு விட்டு தர மாட்ட, நான் மட்டும் உன்னை விட்டு தருவேனா? கவி அவனை விட்டு தள்ளி அமர்ந்து கொண்டாள். யோசித்து கொண்டே இருந்தாள். திடீரென சந்தோஷ் கூட அவனுடைய வெளிநாட்டு ஃப்ரெண்ட் டேனியல் வரவும் கவிதா எழுந்து அபியின் கையில் இருந்த பூச்செண்டை பிடுங்கு கொண்டு ஓடி போய் சந்தோஷை கட்டி கொண்டு கொஞ்சிவிட்டு பக்கத்தில் வந்த டேனியலிடம் பூங்கொத்தை கொடுத்தாள். டேனியல் அவளை அணைத்து கொண்டான். அபி இங்கே கொதித்து போனான். கவிதா அபியை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு அவனிடம் வந்து, இது டேனியல், என்னோட ஃபியான்சி. டேனியல் இது அபிமன்யு, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அபி நோ ஹஸ்பண்ட் என்று அவளை டேனியலிடமிருந்து பிரித்து இழுத்து அவனுடன் அணைத்து கொண்டான். கவிதா திமிரினான். அபி குனிந்து அவள் காதில், அமைதியா வந்தேனா உனக்கு மரியாதை, இல்லைனா இங்கேயே கிஸ் பண்ணிடுவேன். அப்புறம் பின்னணி பாடகி பட்ட பகலில் பொது இடத்தில் கசமுசா என்று செய்தி வரும். கவிதா தன்னுடைய எதிர்ப்பை தவிர்த்து அவனுக்குள் அடங்கி போனாள். அபி அவள் கன்னத்தை தட்டி குட் கேர்ள் என்றான். கவிதா என்னை விடுங்க, நான் தனியா நடந்து வரேன். அபி இனி உன்னை விடுவேன்னு கற்பனை கூட செய்யாதே என்று அவள் மெல்லிய இடையை அணைத்து நடந்தான். கவி உங்க லவ்வரை நீங்க பார்க்கலையா? அபி நான் என்னோட லவ்வருக்கு வாங்கின பூச்செண்டை எதுக்கு நீ எடுத்துக்கிட்டு ஓடினே? கவி உங்க லவ்வருக்கு நீங்க பூச்செண்டு கொடுக்கும்போது நான் என்னோட ஃபியான்சிக்கு பூச்செண்டு கொடுக்க கூடாதா? அபி அது நீங்க வாங்கி கொடுக்கணும், நான் வாங்கியதை கொடுக்க கூடாது. கவி இதுக்குத்தான் நான் உங்க கூட வரலைன்னு சொன்னேன். அபி என்ன செய்ய, என்னோட மனைவியை அடக்க வேண்டியிருக்கே. கவி யார் உங்க மனைவி? சீறினாள். அபி என்னை கட்டுப்பிடிச்சிட்டு அமைதியா பூனை மாதிரி வருகிறாளே அவதான். கவி அவனை உதறினாள். யார் உங்களை கட்டி பிடிச்சா? நீங்க முதல்ல கிளம்புங்க, என்னோட ஃபியான்சி என்னை தப்பா நினைப்பார். அபி டீல் படி எனக்கு பிடிச்சாதான் கல்யாணம். கவி முடியாது, நான் கல்யாணம் செய்துக்க போறேன் என்று ஓடிப்போய் சந்தோஷிடம் அடைக்கலமானாள். டேனியல் என்ன, உன்னோட சிஸ்டர் அவங்க புருஷனை பார்த்ததும் அடங்கி அமைதியா போயிட்டாங்க.